இந்த வீடியோவோட எலக்ட்ரிக் வெர்சஸ் பெட்ரோல் பைக்ஸ்க்கான முக்கியமான எல்லா டவுட்ஸும் கன்ஃபியூஷன்ஸும் கிளியர் ஆகிடும். இன்கேஸ் நீங்கள் இந்த சீரீஸோட பார்ட் 1 பார்ட் 2 பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க. ரைட் எக்கனாமி இது நானே ஒத்துக்கிறேன் ப்ரோ. என்னால் முடியல, பெட்ரோல் போட்டு ஒரு வாரத்துக்கே வந்து என்னோட பட்ஜெட்டுக்கு தாண்டி போகுது. ஸோ இப்போ உண்மையிலேயே நான் வந்து ஒரு எலக்ட்ரிக் வண்டி வாங்கினா இப்போது நான் ஒரு 500 to 1000 வாரம் சேவ் பண்ண முடியுமா? உண்மையிலேயே அந்த மாதிரி இப்போ நான் வந்து பெட்ரோல் வண்டியில் வந்து ஒரு கிலோமீட்டருக்கு வந்து எனக்கு ஒரு ₹2 செலவாகும். ₹2 சம்டைம்ஸ் ₹2000 கூட செலவாகும். பேஸ்ட் அந்த ஆயில் எல்லாமே சேர்த்து வண்டி பக்கா கண்டிஷனாக இல்லைன்னா அதெல்லாம் டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குது. ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளோ செலவாகும்? இதோட எக்கனாமி எப்படி இருக்கு சொல்லு. ரைட் எக்கானமியை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் ஆர் த பெஸ்ட் இன் ரைட் எக்கானமி. ஒரு கிலோமீட்டருக்கு வந்து நீங்கள் ₹2 to ₹250 சொன்னீங்க. இது வந்து ஒரு கிலோமீட்டருக்கு நம்ம கவுண்ட் பண்ணுறதே ரொம்ப கம்மி இல்லை. மேபி நீங்கள் 100 கிலோமீட்டருக்கு கவுண்ட் பண்ணணும். உங்களுக்கு 100 கிலோமீட்டருக்கு 3 யூனிட் ஃபார் எக்ஸாம்பிள் ஆவரேஜாக நான் சொல்கிறேன். ஸோ இந்த 3 யூனிட் வந்து உங்களுக்கு ₹15 முடிஞ்சிடும் ஆவரேஜ். என்னதான் கமர்ஷியலில் பண்ணால் கூட இதுக்கு டபுள் ரேட் ஆகுது. ஒரு கிலோமீட்டர் வந்து மேபி 15 பைஸ் அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்மோஸ்ட் இது ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும் அந்த கிலோமீட்டர் பேசிஸில் பார்க்குறது. அப்படி பார்க்கும்போது நீங்கள் சொன்ன ₹2 இல்லை 10% பார்த்தீங்கன்னா 20 பைசே. ஸோ அந்த 10% விட கம்மியாக இருக்குது எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட பர் கிலோமீட்டர் காஸ்ட். ஸோ அதனால தான் நம்ம வந்து அப்ஃப்ரண்ட் காஸ்ட்டையும் லாங் ரன் காஸ்ட்டையும் பார்க்கும்போது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து எக்கனாமிக்கலாக இருக்கிறதுக்கான காரணம் வந்து என்னென்னா லாங் டேர்ம் யூஸில் நம்மளுக்கு சேவிங்ஸ் ரொம்ப ஹையாக இருக்கும். அப்ஃப்ரண்ட் காஸ்ட் வந்து ரொம்ப 25% தான் வந்து ஜாஸ்தி இருக்கும். ஆனால் நம்மளுக்கு லாங் டேர்மில் ரொம்ப எக்கனாமிக்கலாக இருக்கும். ஸோ அதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ரைட் எக்கனாமி வந்து லெஸ் தேன் 10%ன்றது இப்போ உங்களுக்கு கிளியராக நான் சொல்லி. அதுவும் வந்து நம்ம ரெனியூபிளாக பண்ண முடியும். இபி பில் பே பண்ணாமல் கம்ப்ளீட்டாக நம்ம வந்து ரிலையபிளாக பண்ண முடியும். ரெனியூபிளாக சோலார் அண்ட் விண்ட். அது எப்போ ப்ரோ கொடுக்குறீங்க? அந்த வீடியோ எப்போ யூடியூப்பில் போடுவீங்க? சீக்கிரம் போடுங்க ப்ரோ. அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வித்தவுட் இபி பில் எப்படின்றது ஓகே சீக்கிரம் போடுங்க. ரீஃபியூலிங் கன்வீனியன்ஸ் சொல்லுங்க. நம்ம ஃபாஸ்ட்டாக உடனே நம்மளுக்கு வண்டி ஃபுல் சார்ஜ் ஆகணும் அப்படின்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷன் போகலாம். அந்த இடத்துல ஃபாஸ்ட் சார்ஜர் எங்கேயுமே இல்லை அப்படின்னா உடனே எத்தனை கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுவீங்க? மேபி 5 கிலோமீட்டர்ஸ் 10 கிலோமீட்டர்ஸ் எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல. ஸோ இந்த 10 கிலோமீட்டர்ஸ்க்கு உங்களுக்கு 10 minutes 15 minutesல அந்த ரேஞ்ச் வந்துடும். இந்த டெக்னிக் யூஸ் பண்ணலாம். ஒரு 5 years கழிச்சு அப்படி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான வேலை நடந்துகிட்டு இருக்கு. அப்போ ஃபாஸ்ட் சார்ஜஸ் இருக்கும். அப்போ வந்து இந்த ரேஞ்ச் ஆங்ஸைட்டி இந்த இஷ்யூ இருக்காது. இன்னொன்று நம்மளுக்கு இந்த கன்வீனியன்ஸ் ஆஃப் சார்ஜிங் அட் அவர் ஓன் பேஸ். நம்ம எங்கே வேணுமோ அங்கே சார்ஜ் பண்ணிக்கலாம். தனியாக பெட்ரோல் பங்க் போக வேண்டாம், கியூவில் நிற்க வேண்டாம். அங்கே அவங்க எவ்வளோ ஆக்டேன் டென்சிட்டி பெட்ரோல் போடுறாங்கன்ற கவலை. ஸோ அதை நம்ம வந்து பெட்ரோலோட பியூரிட்டி பற்றி நீங்கள் யோசிக்க தேவையில்லை. அந்த பெட்ரோல் பங்க்குக்காரன் ஒழுங்காக பெட்ரோல் போடுறான்னா நீங்கள் கவனிக்க தேவையில்லை. இதில் வந்து நீங்கள் என்ன அதுக்கு இன்புட் கொடுக்குறீங்களோ அதுதான் அந்த குவாலிட்டி. உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் ஜீரோ சுத்தமாக உங்களுக்கு எந்த இன்கன்வீனியன்ஸும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேயே என்ன நடந்ததுன்னா, அதுவும் கவர்மெண்ட் பங்க்கில் நான் தெரியாமல் ₹2000 கொடுத்துட்டு சேஞ்ச் வாங்க மறந்துட்டு வந்துட்டேன். ஓகே, ஸோ மறுபடியும் சேஞ்ச் கேட்க போனப்போ நான் கொடுத்துட்டேன்ப்பா அப்படின்ட்டாரு. அண்ட் இது வந்து எனக்கு ஒரு சின்ன இன்கன்வீனியன்ஸாக அமைஞ்சுது. இந்த மாதிரி இன்கன்வீனியன்ஸ்க்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா உங்களோட கம்ஃபர்ட்டில் நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க. உங்களோட கம்ஃபர்ட்டில் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணுமோ அவ்வளோ நேரம் சார்ஜ் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் அதுக்காக ஃபிசிக்கலாக எங்கேயும் கொண்டு போக தேவையில்லை உங்கள் வண்டியை. ஸோ இதுதான் வந்து சார்ஜிங் கன்வீனியன்ஸ். எனக்கே நடந்திருக்கு நிறைய வாட்டி. சம்டைம்ஸ் எங்கேயாவது அவசரமாக போயிட்டு இருக்கோம், ஒரு பெட்ரோல் பங்க் போயிட்டு வர்ற 10 நிமிஷம் டைம் இருக்காது. ஆர் திடீர்னு நம்ம கார்டு எடுத்துன்னு போகாமல் போயிருப்போம், வாலெட் மறந்து போயிருப்போம். இந்த மாதிரி நிறையா இருக்குது. ப்ளஸ் மெயினாக அந்த டைம் இருக்காது. ஸோ அந்த ரீஃபியூலிங் கன்வீனியன்ஸ்ன்றது ரொம்ப சூப்பர் ப்ரோ. செம்ம பாயிண்ட் இது. ஆக்சுவலாக நிறைய பேர் யோசிப்பாங்கன்னு தெரியல. இப்போ நான் வண்டி வீட்டில் தானே சார்ஜ் ஆகுது. நான் பெட்ரோல் பங்க்கு போயிட்டு அவங்ககிட்ட போயிட்டு எனக்கு அதுக்கான டைமும் சேவ் ஆகிடும். ஸோ இப்போ வந்து ரீபோர் வெர்சஸ் பேட்டரி சேஞ்ச். இப்போ என்னோட யமஹா வந்து நான் ரீபோர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து ஒரு 10,000 to 12,000 செலவாகும். ஆனால் நான் ஒரு தடவை தான் செலவு பண்ணேன். நான் ரீபோர் காஸ்ட் வந்து ஒரு தடவை பண்ணால் அகெயின் ஒரு 50-60,000 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒன்றுமே ஆகாது. வண்டி சூப்பராக ஓடும். என்னோட யமஹாவோட லைஃப் டைம் யூசேஜில் நான் ஒரே ஒரு வாட்டி தான் வந்து அதுக்கு அதிகமாக செலவு பண்ணேன். அது வந்து நான் ரீபோர் பண்ணுறேன். ஸோ அப்போ எவ்வளோ செலவு பண்ணேன்னா மேபி ஒரு 15,000 அந்த மாதிரி செலவு பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் மேக்ஸிமம் ரீபோர்க்கான செலவு. அது ஒரு வாட்டி தான் பண்ணுவேன், 2 வாட்டி கூட பண்ணுவேன்னு தெரியல. ஏன்னா நான் ஒரு வாட்டி ரீபோர் பண்ணாலே இன்னொரு ஒரு 50,000 to 60,000 கிலோமீட்டர்ஸ் நல்லா ஓடும் நான் ஆயில் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தேன்.
ஸோ அதுதான் என்னோட மேஜர் செலவாக இருக்கும் என்னோட வண்டியோட லைஃப் டைம். இப்போது இந்த பேட்டரி போயிடுச்சுன்னா, ஏன்னா இது ஒரு கம்பேரிஷன் மாதிரி இருக்குது, வண்டியோட ரீபோர் வித் பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட். ஸோ இதுக்கு எவ்வளோ செலவாகும்? இப்போ நீங்கள் வந்து வண்டி வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு வாட்டியாவது லைஃப்பில் அந்த வண்டியோட லைஃப்பில் நீங்கள் ஒரு பெரிய செலவு பண்ணுவீங்க, ரீபோர் செலவு. அதாவது அந்த வண்டியை நீங்கள் ரொம்ப நாள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தட் கேஸ். ஸோ இப்போ இதே பேட்டரி வண்டியில் நான் அந்த ஒரு வாட்டி அந்த பெரிய செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மேபி 8 வருஷம் வருதுன்ட்டே வச்சுக்கோங்களேன். பேட்டரி நான் வந்து 10 வருஷம் ஓட்டணும்னு நினைக்கிறேன், இல்லை 12 வருஷம் ஓட்டணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நான் அந்த ஒரு வாட்டி மாற்றி ஆகணும்ல பேட்டரி. அப்போ எவ்வளோ செலவாகும்? நான் வண்டியோட லைஃப்ல பண்ணக்கூடிய பிக்கெஸ்ட் செலவு. ஓகே, சூப்பரா கேட்டீங்க. இது நிறைய பேர் இந்த கொஸ்டின் கேட்க மாட்டாங்க அவ்வளோ ஈஸியா. ரீபோர் வெர்சஸ் பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட். எப்படி நம்ம வண்டிக்கு ரீபோர் பண்றோமோ அதே மாதிரி பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ற மாதிரி இருக்குமான்னு. ஸோ இது வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா, நார்மலாக 50,000 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் ஆர் 60,000 கிலோமீட்டர்ஸ் 70,000 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் மோஸ்ட் ஆஃப் த வெஹிக்கிள்ஸ் வந்து என்னதான் ஆயில் சேஞ்ச் பண்ணாலும் ரீபோர் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ நீங்கள் ரீபோர் பண்ணுறப்ப 15,000 செலவு பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் 50,000 கிலோமீட்டர்ஸ்க்கு பண்ணுறீங்க. ஸோ இந்த நான் சொல்கிற பிராண்டட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் அவங்க கொடுக்குற வாரண்டியே வந்து 1,00,000 கிலோமீட்டர்ஸ்க்கு வாரண்டி வரும். ஸோ அப்படி வரும்போது நீங்கள் வந்து அதை டபுள் பண்ணிக்கோங்க. 50,000 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு வாட்டி நீங்கள் 15,000 ரூபாய் செலவு பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ 2 வாட்டி செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு 1,00,000 கிலோமீட்டர்ஸ்க்கு. ஸோ அதுவே உங்களுக்கு 30,000 ருபீஸ் வருது. இப்போ இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும்னு இல்லை. 1,00,000 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் 100 கிலோமீட்டர்ஸ் வர ரேஞ்சு மேபி ஒரு 75க்கு கம்மி ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. வேர்ஸ்ட் கேஸில் உங்களுக்கு 50 கிலோமீட்டர்ஸ் தான் வருதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும்னு அவசியமே கிடையாது. அந்த பேட்டரியை 100 கிலோமீட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக 50 கிலோமீட்டருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இன்னும் ரொம்ப நாளைக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், மேபி ஒரு 5 வருஷம் கழிச்சு, இன்னைக்கு டேட்ல இருந்து ஒரு 5 வருஷம் கழிச்சு, மேபி 2026ல இன்னைக்கு நான் 35,000 or 40,000 செலவு பண்ணி பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த பேட்டரியோட காஸ்ட் வருதுன்னா அன்னைக்கு இருக்கிற இதுல 20,000 கூட இருக்கலாம். ஏன்னா பேட்டரி ரேட் கம்மியாயிட்டே வருது. ஆனா கண்டிப்பா 40,000 இன்னைக்கு இருக்கிற ரேட் இருக்காது. 0.1 அப்படியே இருந்தாலும் உங்களோட மேக்ஸிமம் செலவு இதுதான், இந்த 40,000 இந்த மாதிரி. ஆனா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்க மாத்தணும்னு அவசியம் இல்லை. ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் வந்து என்னன்னா, இப்போ இந்த பழைய பேட்டரி நீங்க ரீப்ளேஸ் பண்றீங்க, இந்த பேட்டரியை நீங்க சேல் பண்ணீங்கன்னா, ஏன்னா அதுல கண்டிப்பா 50 to 40% எனர்ஜி ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்க போகுது. ஸோ அதை வந்து இன்வெர்டருக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஆர் நீங்களே உங்க ஓன் இன்வெர்டருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட காஸ்டே வந்து இப்போ புதுசு 40,000னா இது ஒரு 10,000க்கு போகும். ஸோ செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட். ஸோ உங்களுக்கு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுற காஸ்ட் வந்து இது எல்லாத்தையும் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க, அன்னைக்கு இருக்கிற பேட்டரி காஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பென்ஸ் வந்து ரொம்ப மினிமல். பெட்ரோல் வண்டியில் மாதிரி ஃபிக்ஸ்டாக 15,000 ரூபாய் ஷியோராக எவ்ரி ரீபோருக்கு அந்த மாதிரி இருக்காது. இது வந்து காஸ்ட்டும் கம்மியாகும். உங்களுக்கு நீங்கள் இன்ஜினில் இருக்கிற பழைய போர் பிஸ்டனை நீங்கள் செகண்ட் ஹேண்டில் விற்றா கூட ஒரு 200 ரூபாய் 300 ரூபாய்க்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஸோ இது வந்து உங்களுக்கு 25% 50% கெப்பாசிட்டி இருக்கும்போது 25% ஆஃப் த ரேட்டில் வாங்குறதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருப்பாங்க. இன்றைக்கும் வந்து லித்தியம் பேட்டரிஸ்க்கு செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்டே இருக்குது. அண்ட் இதுக்குன்னு சொல்லிட்டு வாங்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இருக்குன்னு தெரிஞ்சால் போதும் வந்து வாங்கிட்டு போகிறதுக்கு நிறைய பேர் இருக்கு. இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஸ்டேஷனரியாக இருக்கிற இடத்துல எனர்ஜி ஸ்டோரேஜ் ESS நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அன்னைக்கு இருக்கிற நிலைமையில மேபி 2026ல ஏதாவது ஒரு அட்வான்ஸ்டு பேட்டரி கூட வரலாம், ஒரு அட்வான்ஸ்டு சாலிட் ஸ்டேட் பேட்டரி கூட வரலாம், ரொம்ப வெயிட்லெஸ்ஸான பேட்டரி ஏதாவது கூட வரலாம், பேட்டரியே இல்லாமல் வேற ஏதாவது டிவைஸ் கூட வரலாம். அங்கேயே எனர்ஜி கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி எவ்வளவோ விஷயம் இருக்குது. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது நம்மளுக்கு அதை பற்றி நினைக்கும் போது. ஆனால் டெஃபினட்டாக நீங்கள் நம்ம ரிக்ரெட் பண்ண மாட்டோன்றது என்னோட ஃபீல். ஓகே, அதான் நானே டெய்லி படிக்கிறேன் அப்டேட்டில். ஒவ்வொரு நாளும் புது புது பேட்டரி டெக்னாலஜி வருதுன்றாங்க. ஓகே ப்ரோ, நீங்கள் சொன்னது மேக் சென்ஸ். டெஃபினட்டாக அது வந்து ஒரு ரொம்ப கன்வின்சிங்காகவே இருந்தது. ஒன் ஆஃப் த ஃபைனல் கேள்வின்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஒரு 2 வீலர் செகண்ட் ஹேண்ட் 2 வீலர் விற்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஷியோராக இந்த வண்டியோட இயர் ஆஃப் மேனுஃபேக்சரிங் வச்சு, இந்த வண்டியோட வேர் அண்ட் டயர் கண்டிஷன் வச்சு, இதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுன்றது, இதோட செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட் ரேட் என்னன்றது என்னால் பக்காவாக ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதாவது எனக்கு உடனே சேல் ஆகணும்னா எவ்வளோ அமௌண்ட்டு, கொஞ்சம் வெயிட் பண்ணி சேல் பண்ணணும்னா எவ்வளோன்றது ஒரு ஆல்மோஸ்ட் கிளியர் நம்பர் எனக்கு என்னால் சொல்ல முடியும். அண்ட் மார்க்கெட் ரேட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, கேரண்டியாக இந்த அமௌண்ட்டுக்கு போகும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. இப்போது நான் ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் விற்கிறேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு அது எவ்வளோ போகும்னு எனக்கு தெரியல. அதோட ரீசேல் வேல்யூ எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அண்ட் அது
அதை எப்படி செகண்ட் ஹேண்டில் விற்க முடியுமா, அது என்ன நினைக்கிறீங்க நீங்கள் வந்து? இப்போ நான் சொல்கிறத செக் பண்ணி பாருங்கள். நம்ம இன்னைக்கு வீடியோவில் வந்து லெட் ஆசிட் பேட்டரி வெஹிக்கிள்ஸை பற்றி பேசல, அது நம்ம டாபிக்லேயே கிடையாது, அது நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் செக்மெண்ட்லேயே நம்ம அதை கொண்டு வரல இன்னைக்கு வீடியோவில். ஈவன் OLXல கூட பாருங்கள், ஏத்தர், ரிவோல்ட்டு இதெல்லாம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கான்னு பாருங்கள். உங்களால் அவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. அப்படியே கண்டுபிடிச்சாலும் அதோட ப்ரைஸிங் பாருங்கள். ஓகே, ஸோ உங்களுக்கு அது பார்க்கும்போதே கிளியராக தெரிஞ்சிடும். இன்னைக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு இருக்கிற டிமாண்டு, அதாவது நான் சொல்கிறது பிராண்டட் வெஹிக்கிள்ஸ் வித் வாரண்டியோடு இருக்கும். ஸோ இன்னைக்கு இருக்கிற டிமாண்டு இன்னைக்கு வரைக்கும் எனக்கும் இருந்தது கிடையாது. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோட டிமாண்ட் இன்னைக்கு வந்து நம்ம பீக்கில் இருக்கோம் அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் டிமாண்டில். ஸோ நீங்கள் செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிள் ஒன்று சேலுக்கு இருக்குன்னு தெரிஞ்சால் அதுக்கான EV என்தூசியாஸ், EV ஃபேன்ஸு இதுக்காகவே வெயிட்டிங்கில் இருப்பாங்க. எப்படா ஏத்தர் செகண்ட் ஹேண்ட் சேல்ஸ்க்கு வரும், ரிவால்ட் சேல்ஸ்க்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுலேருந்தே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இந்த ஆன்சர் என்னன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்கள் சொல்கிற ரேட் தான் வாங்குறதுக்கு ஆல் ரெடியாக இருப்பாங்க. நீங்கள் வாங்கிட்டு கொஞ்ச நாள்லயே விற்றா கூட, நீங்கள் யூஸ் பண்ணிட்டு விற்றாலும் சரி, யூஸ் பண்ணாமல் விற்றாலும் சரி, ஒரு 10,000 ரூபாய்க்கு குறைஞ்சா கூட அது வாங்குறவங்களுக்கு பெனிஃபிட்ன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா வாரண்டியோட வரப்போகுது. அப்படி இருக்கும்போது நீங்கள் செகண்ட் ஹேண்ட் ரீசேல் பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷனோட வருது, இன்சூரன்ஸ் வருது, ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது. இவ்வளோ செக்யூர்டாக இருக்கும்போது நீங்கள் ரீசேலை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு இன்ஃபேக்ட் ரீசேல் வேல்யூ பெட்ரோல் வெஹிக்கிளை விட ஜாஸ்தியாக கூட இருக்குது. ஓகே, நீங்கள் சொல்கிறது பார்த்தா நீங்கள் இந்த பிராண்டட் வண்டிலாம் வந்து ரொம்ப, அதாவது பெட்ரோல் வண்டி கூட இன்னும் ஜாஸ்தி டிமாண்ட் இருக்குன்றீங்க. மெயின்டெனன்ஸ் நல்லா ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி யார் சரி ஓகே, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் தான் தெரியும். நான் வாங்கி என்னைக்கு விற்க போகிறேன்னு தெரியல. பட் டிமாண்ட் இருக்குன்றீங்க, ரீசேல் வேல்யூ இருக்குன்றீங்க. ஓகே ப்ரோ, சூப்பர். இந்த எலக்ட்ரிக் வண்டியில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், ஈகோ ஃப்ரெண்ட்லி. ஸோ இப்போ நம்ம வண்டி ரோட்டில் போகும்போதே பார்க்கும்போதே தெரியுது. ஒரு சிக்னலில் நம்ம நின்னோன்னா ஒரு சிக்னலில் ஒரு நிமிஷம் கூட நிற்க முடியல ப்ரோ. ஏன்னா இப்போ நம்ம நிற்கிற அந்த 5 செகண்டாக இருந்தாலும் அந்த ஹீட் பயங்கரமாக வெளியே தள்ளுது. அந்த பொல்யூஷன் வந்து அப்படியே கண்ணுக்கு நேராக தெரியுது. புகை வருது, உள்ளே போகுது, இருமல் வருது, உடம்பு சரியில்லாம போகுது. அந்த மாதிரி பல விஷயம் நிறைய நடக்குது, எல்லாருக்கும் தெரியும்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஹீட் ஒன்று இன்னொன்று, அந்த சிக்னலில் நிற்கும் போது ஒரு 2 நிமிஷம் அதாவது ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணுறதுக்கே ஆல்ரெடி நம்மளுக்கு வெயில் ஜாஸ்தி நம்ம ஊரில். இன்னொன்று, இந்த வண்டி சவுண்டு, அந்த ஹீட் அப்படியே நம்மளை சுற்றி ஹீட் நமக்குள்ளே போகிறது, பொல்யூஷன் வெளியே வர்றது, இதெல்லாம் வந்து உண்மையிலேயே அந்த ஒரு எலக்ட்ரிக், ஃபார் எக்ஸாம்பிள் அந்த நம்மளை சுற்றி இருக்கிறது ஃபுல்லாக அப்படியே எலக்ட்ரிக் வண்டியாக இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது செம்ம வேற லெவலில் இருக்குது ப்ரோ, சீரியஸாக. ஏன்னா அந்த சவுண்டும் இருக்க போகிறதில்ல, பொல்யூஷனும் எதுவுமே வெளியே வர போகிறதில்ல, வைப்ரேஷனும் இருக்காது, ஹீட்டும் இருக்காது. இந்த ஒரு விஷயத்துல எந்த பெட்ரோல் வண்டியும் எலக்ட்ரிக் வண்டி வச்சுக்க முடியாது. ஆனா பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்கன்னா இன்னும் எலக்ட்ரிக் வண்டி வந்து பெட்ரோல் வண்டிக்கு ஈக்குவலண்டான பர்ஃபார்மன்ஸ்ல நான் இன்னும் பார்க்கல, நம்ம ஊர்ல நான் இன்னும் பார்க்கல. ஆனா பர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படின்னு நான் சொல்லுங்க. இந்த பிராண்டட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்ல உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. நம்மளுக்கு என்ன பர்ஃபார்மன்ஸ் தேவையோ அதை கண்டிப்பா அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து இந்த எக்ஸ்ட்ரா இப்போ இந்த ஆயில் பேர்ஸ் மாத்துறது, ஸ்பார்க் பிளக் மாற்றுறது, இதெல்லாம் எதுவுமே செலவே பண்ண தேவையில்லை. இதுவே வருஷத்துக்கு எனக்கு ஒரு 5000 ரூபாய் கிட்ட வந்து பாயிண்ட்டே இதுதான் ஆக்சுவலாக. ஆமாம், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் மெயினாக எதுக்கு என்ன மாதிரி ஆளுங்க நான் எதுக்கு மெயினாக ப்ரிஃபர் பண்ணுறேன்னா, ஈகோ ஃப்ரெண்ட்லி ஃபர்ஸ்ட், செகண்ட் இண்டிபெண்டன்ஸ். இந்த 2 விஷயத்துக்காக. ஏன்னா வந்து நம்ம தற்சார்பு நிறைய சொல்கிறோம். ஸோ சஸ்டைனபிளாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ரிசோர்ஸஸ் நிறைய யூஸ் பண்ணாமல் சஸ்டைனபிளாக எப்படி இருக்கிறதுன்னு பார்த்தா அதுக்கு வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் ஆர் த ஆன்சர். பெட்ரோல் வெஹிக்கிள் இண்டிபெண்ட்டாக டிரைவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா துபாயில் நம்மளுக்கு ஒரு பெட்ரோல் கிணறு இருக்கணும், பெட்ரோலை உருவாக்கக்கூடிய பிளான்ட்டோ கிணறோ ஏதோ ஒன்று இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம இண்டிபெண்ட்டாக ஒரு வெஹிக்கிளை ஆப்ரேட் பண்ணணும். எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எடுத்துக்கிட்டப்ப ஃபர்ஸ்ட் அது வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கு. கார்பன் எமிஷன் ஃபுல்லாக கட் பண்ணு. இபி லைனில் கிரிட் பவரில் சார்ஜ் பண்ணால் கூட எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு டைரெக்டாக நம்ம ஃபாசில் ஃபியூலை பர்ன் பண்ண போகிறது கிடையாது. நம்மளுக்கு இபி லைன்லேருந்து வர எனர்ஜி வந்து அட்லீஸ்ட் 50% கார்பன் எமிஷன்ஸை ரெடியூஸ் பண்ணும். அண்ட் நம்ம இண்டிபெண்ட்டாக போயிட்டோம் அப்படின்னா, நான் என்ன சொல்கிறேன்னா, இண்டிபெண்ட்னா சோலார் ஆர் விண்ட் பவர்லேருந்து நம்ம எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்லி எமிஷன் ஃப்ரீ. அந்த மாதிரி போகிறது சாத்தியமா அப்படின்னா, நான் ஆல்ரெடி அந்த மாதிரி ட்ரை பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கேன். அது எப்படி பெஸ்ட்டாக பண்ணலாம் அப்படின்றது நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இந்த காஸ்ட் அனாலிசிஸ், ஓனர்ஷிப் அனாலிசிஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியராக உங்களுக்கு தெரிஞ்சிடும்.
சூப்பர் ப்ரோ. இத்தனை கேள்விக்கும் நீங்கள் வந்து நம்ம 2 பேரும் சண்டை போடாமல் இவ்வளோ கிளியராக எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன், உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொன்னீங்க. இப்போது நம்ம 2 பேரும் யாருன்னா வந்து எல்லா மக்களோட மனசு தான். அவங்க மனசுக்குள்ள ஒரு வண்டி பற்றி யோசிக்கும் போது என்ன மாதிரி ஒருத்தன் இருப்பான், உள்ள உங்களை மாதிரி ஒருத்தன் இருப்பான். ஸோ இப்போ வந்து ரொம்ப தெளிவாக வந்து பார்க்குறவங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடுச்சு என்னென்ன டிஃப்ரென்ஸு, பெட்ரோல் வண்டியில் என்ன டிஃப்ரென்ஸு, எலக்ட்ரிக் வண்டியில் என்ன டிஃப்ரென்ஸுன்றது கிளியராக தெரிஞ்சு ஒரு விஷயத்த சண்டை போடாமல் ஆராய்ஞ்சி யோசித்து கான்வர்சேஷனாக டிஸ்கஷனாக கொண்டு போய் அதை அணுகலாம். பல பேருக்கு இது ஷூராக ஹெல்ப் ஆகிருக்கும். அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. நீங்கள் யாருக்கும் தெரியாத சீக்ரெட் சிலது சொல்கிறேன்னு நீங்கள் அது என்னன்னு இப்போ சொல்ல முடியும், எல்லாருக்கும் யூஸ் ஆகும். ஒரு 3 முக்கியமான சீக்ரெட்ஸு இது வந்து என்னோட அனுபவத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டது. இது வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு மட்டும்தான் சாத்தியம். இந்த 3 மிகப்பெரிய அட்வான்டேஜஸ் அண்ட் சீக்ரெட்ஸ் என்னன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த 3 பார்ட்லேயும் நம்ம டிஸ்கஸ் பண்ண கேள்வி, டவுட்ஸு, கன்ஃபியூஷன்ஸ் தவிர இன்னும் வேறு ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போடுங்க. இது உங்களுக்கும் எனக்கும் மட்டும் இல்லை, அந்த கமெண்ட்ஸை படிக்கிற நிறைய பேருக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. சீக்கிரமாக அடுத்த பதிவில் வந்துடுறேன். உங்கள் கிரீன் டெக் நண்பன்.